الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. يقول سبحانه وتعالى في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அகிலங்களை படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இணை துணை இல்லாத ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சரியான முறையிலே யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையின் பின்னால் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்றவர்களாக புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லத்திலே நாம் வந்து அமர்ந்திருக்கின்றோம். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் அல்லாஹுடைய இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றோம். அவனுடைய வீட்டிலே அவனுடைய நன்மையை எதிர்பார்த்தவர்களாக, அவனுடைய மார்க்கத்தை விளங்குவதற்காக, அவனுடைய தீன் அல்லாஹ் எங்களுக்கு எதனை போதித்திருக்கிறான் என்கின்ற விடயங்களை குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரங்களுக்குள் ஒவ்வொரு வாரமும் எடுத்து சொல்லப்படுகின்றது. இந்த செய்திகள் சொல்லப்படுகின்ற நேரத்தில் அநேகமானவர்கள் இந்த ஜும்ஆவுக்கு சமூகம் தருவது நேரம் தாழ்த்தி, காலம் தாழ்த்தி தான் சமூகம் தருவார்கள். தொழுகையுடைய நெருக்கமான நேரத்தில் வருவார்கள். இன்னும் சிலர் ஆரம்பத்திலே வந்து ஏதாவது ஒரு மூளையை பிடிச்சிக்கிட்டு காதில் பயான் சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்காமல் நித்திரை கொள்ளக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். இந்த ஜும்மாவுடைய சுன்னத்தான வழிமுறை நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறினால் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதஸ்தவா அலல் மிம்பரி இஸ்தக்பல்னாஹு பிவுஜூஹினா. நபி அவர்கள் மிம்பரில் ஏறினாங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் டென்ஷன் ஆகி அப்படியே எல்லாரும் நபி அவர்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்போம். பிரசங்கம் செய்பவரை அவதானிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்கின்ற அந்த சுன்னத்தான வழிமுறையை நபித்தோழர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மிம்பரிலே சொல்லக்கூடிய செய்திகளை இமாமை அவதானிக்கின்ற நேரங்களில் தான் அது எங்களுடைய உள்ளங்களை தொடக்கூடியதாக இருக்கும் என்ற அந்த சுன்னத்தான செய்தியை ஞாபகப்படுத்தியவனாக, பூரணமான நன்மையை அடைந்து கொள்வதற்காக இஹ்லாஸோடு அமர்ந்து கொள்வோம் என்ற செய்தியையும் ஞாபகப்படுத்தி கொண்டு என்னுடைய தலைப்புக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய குத்பாவுடைய தலைப்பாக இஸ்லாமிய கலாச்சாரங்களும் அதில் நுழையக்கூடிய அந்நிய கலாச்சாரங்களும் என்ற சில செய்திகளை, இஸ்லாமிய தோரணையிலே நுழையக்கூடிய சில கலாச்சாரங்கள் சம்பந்தமான செய்திகளை எடுத்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள், மனிதனை மனிதனாக படைத்தது மிகப்பெரிய அருள். அதைவிடவெல்லாம் மிகச்சிறந்த அருள் அவனுக்கு கிடைத்திருப்பது அவனுடைய வழிகாட்டுதல், மார்க்கம். அல்லாஹுவால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் இருக்கின்றதே, அந்த மார்க்கம், அதனை உள்வாங்கி கொண்டவர்கள், அதனை ஏற்றுக்கொண்டவர்கள், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் என்பது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர்களுக்கும் முஃமின்களுக்கும் என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கிறார். அல்லாஹு தஆலா
ஈமான் கொண்டதன் மூலம், அல்லாஹுவை ஈமான் கொண்டதன் மூலம், அல்லாஹு தாலா எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை தீனை ஏற்றுக்கொண்டதன் மூலம் நாங்கள் சிறந்தவர்களாக ஆகியிருக்கின்றோம். அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹுவால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வழிகாட்டுதல், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றதே, இந்த மார்க்கம் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கியதாக பூரணத்துவம் கொண்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா மனிதனை படைப்பதற்கு முன்னாலேயே என்ன செய்கிறான்னு சொன்னால், வஹலக லகும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, உங்களுக்காக வேண்டி பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். மனிதனை படைக்க முன்னரே அவனுக்கு தேவையான அம்சங்களை படைக்கிருக்கான். அவனை படைத்ததன் பின்னால் அவனுக்குரிய வாழ்க்கை திட்டத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த வாழ்க்கை திட்டத்திலே அவனுடைய குறைகள், அவனுடைய நிறைகள், அவனுடைய தேவைப்பாடுகள், அவனுடைய அனைத்து அம்சங்களையும் படைத்தவன் அறிந்திருக்கின்றான். அதற்கு தோதுவான அமைப்பிலான வாழ்க்கை திட்டத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். கொடுத்துவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான். அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, பூரணமாக்கப்பட்ட அந்த வாழ்க்கை திட்டம், அந்த மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம், அதனை எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அல்லாஹு தாலா இன்னும் ஒரு இடத்திலே திருமறையிலே சொல்லுகின்ற நேரத்திலே சூரத்து ஆல இம்ரான் 85வது வசனத்தில் சொல்லுகிறான், வமை யப்தகி கைரல் இஸ்லாம தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆஹிரதி மினல் காசிரீன். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், யார் அல்லாஹுவால் பூரணமாக கொடுக்கப்பட்ட பூரண வாழ்க்கை திட்டமாகிய தீனுல் இஸ்லாத்தை தவிர்த்து வேறொரு வாழ்க்கை திட்டத்தை எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால், அவனிடத்திலிருந்து அந்த திட்டமோ அவனுடைய அந்த இபாதத்துக்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இஸ்லாம் அல்லாத வழிமுறைகளின் அடிப்படையில் செயல்படுகின்ற அனைத்தும் நிராகரிக்கப்படும். அவன் மறுமை நாளிலே நஷ்டவாளிகளில் உள்ளவர்களாக மாறிவிடுவான் என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரசங்கங்களின் போது ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிறந்த வழிகாட்டுதல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்கின்ற செய்தியை ஒவ்வொரு பிரசங்கங்களின் போதும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதன் முக்கியத்துவம், நபி அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என்றதன் முக்கியத்துவம் தான் நபி அவர்கள் ஒவ்வொரு பிரசங்கங்களின் போலும் இதனை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சில அம்சங்களை உலமாக்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒன்று, யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த வழிமுறையை, அதனை விட இன்னொரு வழிமுறையை பார்த்து அதை விட இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதை விட இது சிறப்பாக இருக்கின்றதே என்று கற்பனை பண்ணினாலும், அவன் நினைத்து கொண்டாலும், வாயினால் மொழிந்தாலும் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மார்க்கம் இருக்கின்றதே, அந்த வாழ்க்கை திட்டத்தில் அவர்கள் காட்டிய பண்பாடுகள், கலாச்சாரங்கள், ஒழுக்கங்கள், இபாதத்துக்கள், அனைத்து அம்சங்கள், எந்த அம்சத்திலாவது ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை இவ்வாறு தான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற நேரம், இன்னும் ஒரு மதத்திலே, இன்னும் ஒரு கொள்கையிலே அதற்கு மாற்றமான ஒன்றை சொல்லி சிறப்பாக இருக்குது என்று சொல்லி இருந்தால், இந்த முஸ்லிம் அதனை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பதை விட அது நல்லா இருக்குது என்று நினைத்து விட்டாலும் கூட அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்கின்ற செய்தியை உலமாக்கள் மிக தெளிவாக குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுத்துச் சொல்கிறார்கள். எனவே பூரணமாக்கப்பட்ட அந்த மார்க்கம் இஸ்லாம், அதனை நாங்கள் முழுமையான முறையிலே அந்த இஸ்லாத்துக்குள் நுழைந்து முழுமையான முறையிலே பின்பற்ற வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே என்ன சொல்லுகிறார்கள்? இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் இன்று இருந்தாலும் கூட அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவதை தவிர வேறு எந்த வழிகாட்டுதலும் இல்லை, வேறு எந்த அவர்களுடைய மார்க்கமும் செல்லுபடியாகாது என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில செய்திகள் கிடைக்கின்றது. அதாவது யூத கிறிஸ்தவர்களுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய சில செய்திகள், அந்த செய்திகளில் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்ட செய்திகளாக இருக்கின்றது. அப்போ அதை எடுத்துக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷமா எடுக்கிறாங்க. என்ன காரணம்? அந்த வேதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை பற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய உண்மைத்தன்மையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படித்தான் இந்த யூத கிறிஸ்தவர்களுக்குரிய வேதத்தில் உங்களை பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றது, உங்களுடைய வரவு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சந்தோஷமாக சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், அஃபதரா அன் நக்துப பஅதஹா, அதில் சில விஷயங்களை, அந்த வேதத்தில் வந்த செய்திகளில் சிலதை நாங்கள் உங்களை பற்றி வந்த செய்திகளை எழுதி கொண்டா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறுகின்றது. முகம் மாறிவிட்டு சொல்லுகிறார்கள், அமு தஹவ்விகூன அன்தும் கமா தஹவ்வகத்தில் யஹூது வன் நஸாரா, யஹூதி நசாராக்கள் அவர்களுடைய வேதத்தில் சந்தேகப்பட்ட மாதிரி நீங்களும் சந்தேகப்படுகிறீர்களா? லகத் ஜிஅதுகும் பிஹா பைதா நகியா, நிச்சயமாக நான் உங்களிடத்திலே இன்னொன்றை வச்சு நம்மளை கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவையில்லை, பைதா நகியா, நான் மிக தெளிவான வெண்மையான தூய்மையான மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வலவ் கான மூசா ஹய்யன் மா வசிஅஹு இல்ல இத்திபாஇ, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்தாலும் கூட அவர்கள் என்னை பின்பற்றுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி கிடையாது என்ற செய்தியை சொல்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த வாழ்க்கை திட்டம் ஒரு மனிதனுக்கு உலகம் அழிகின்ற வரைக்கும் அந்த வரக்கூடிய அந்த மனித சமூகங்களுக்கு பொருத்தமானதாக மிகச் சால சிறந்ததான கொள்கை திட்டத்தை தான் அல்லாஹு தஆலா கொடுத்து அனுப்பியிருக்கின்றார். அதிலிருந்து மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் என்றால் அது எந்த வழிமுறையாக இருந்தாலும் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் தஷப்பஹ கைரனா லைஸ மின்னா மன் தஷப்பஹ கைரனா, அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை திட்டம் அல்லாத எங்களுடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக இன்னொரு கலாச்சாரத்துக்கு யார் ஒப்பாகிறார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்களாக மாற முடியாது என்கின்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஹூதுல 113வது வசனத்தில் சொல்கிறான், லா தர்கனு இலல் லதீன ஸலமு ஃபதமஸ்ஸகுமுன் நார், அநியாயம் செய்தவர்கள் இருக்கிறார்களே, வழி தவறியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை சார்ந்து சென்று விடாதீர்கள், உங்களை நரக நெருப்பு தீண்டிக் கொள்ளும் என்று சொல்லி முஷ்ரிக்கீன்களை, யகூதிகளை, நசாராக்களை, மாற்று மதத்தவர்களை அவர்களுடைய கலாச்சாரத்தோடு நீங்கள் இணைந்து செல்லாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இஸ்லாத்துக்கென்று சொல்லி மிகச்சிறந்த கலாச்சாரத்தை, மிகச்சிறந்த வணக்க வழிபாடுகளை, இபாதத்துக்களை, வழிகாட்டுதல்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது எந்த விடயத்திலாக இருக்கட்டும் இன்னொரு சமூகத்துக்கு ஒப்பாகுவார்கள் என்று சொன்னால் அவர்களும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் சொல்லுகிறார்கள், லா யுஹிப்பு ரஜுலுன் கௌமன் இல்லா ஹுஷிர மஅஹும், ஒரு மனிதன் ஏதாவது எந்த சமூகத்தை விரும்புகிறானோ அந்த சமூகத்தோடு தான் மறுமை நாளிலே எழுப்பப்படுவான். நான் எந்த விடயத்துக்கு வருகிறேன் என்பதை கவனமாக கேளுங்கள் அன்புக்கு நீ இஸ்லாமிய உறவுகளே. ஒரு சமூகம், ஒரு மனிதன் ஒரு சமூகத்தை விரும்பினால், ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய சமூகத்தையும் இஸ்லாமிய பண்பாடுகளையும் விரும்பினால் மறுமை நாளிலே எழுப்பப்படுகின்ற நேரம் அவர்கள் முஃமின்களோடு எழுப்பப்படுவார்கள். அதுதான் எங்களுக்கு தேவையானது. மாற்றமாக அந்நிய கலாச்சாரத்தை விரும்பக்கூடியவர்களாக, அந்நிய மனிதர்களோடு மாற்று கலாச்சாரத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, அவர்களோடு ஒன்றர கலந்து அவர்களை விருப்பத்துக்குரியவர்களாக ஆக்கிக்கொண்டு அவர்களோடு நேசம் பாராட்டி கொண்டிருப்போம் என்றால், அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் ஹுஷிர மஅஹும், அவர்களோடு தான் நாங்களும் எழுப்பப்படுவோம். அல்லாஹு தஆலா எங்களை அந்த நிலையிலிருந்து பாதுகாக்கட்டும். அன்புக்கு நீ இஸ்லாமிய உறவுகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களிலே
மாற்று மத கலாச்சாரங்களுக்கு ஒப்பாக வேண்டாம் என்கின்ற விடயத்தை எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள். மாற்று மத கலாச்சாரங்கள், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகள், அவர்களுடைய குடும்ப வாழ்வு, அவர்களுடைய ஆடை அமைப்புகளாக இருக்கட்டும், அவர்களுடைய உடல் ரீதியான அமைப்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் ஒத்துப்போகுவது கூடாது என்பதை நபி அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்குன்னு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கல்ல, ஹாலிஃபுல் யஹூத, யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள். فإنهم لا يصلون في نعالهم ولا في خفافهم. யகூதிகள் என்ன செய்ய மாட்டாங்களாம், அவங்க அந்த காலுறையோட தொழ மாட்டாங்களாம், அவங்களோட வணக்கத்தை நிறைவேற்ற மாட்டாங்களாம், செருப்பு அணிந்து கொண்டு தொழ மாட்டாங்களாம். நீங்க செருப்பு அணிந்து கொண்டு தொழுங்க, நீங்க காலுறை அணிந்து கொண்டு தொழுங்க, செருப்பு அணிந்து கொண்டு தொழ வேண்டும் என்ற கடமையை சொல்லல. அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் ஷூவை போட்டுக்கொண்டு தொழ மாட்டாங்க. இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு, தூய்மையாக இருக்கும் என்று சொன்னால் அதன் மீது மசூ செய்திருந்தால் அதனோடு தொழ முடியும், காலுறை அணிந்திருந்தால் அதனோடு தொழ முடியும். நபி அவங்க சொல்றாங்க, அவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க, நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்போ எந்த அளவுக்கு அற்பமான விடயமாக நாங்கள் கருதக்கூடிய விடயத்தில் கூட யகூதிகளுக்கு நசாராக்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கய்யிரு ஷைப வலா துஷப்பிஹுல் யஹூத். நாங்கள் நரமுடி வருது, எங்களுக்கு நரமுடி வருது, தலையில் வயசு போனால் நரமுடி வருது. நபி அவங்க சொல்கிறாங்க, நம்மள நிறைய பேர் செய்கிறது கிடையாது. என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, அந்த நரமுடியை மாற்றுங்க, நிறத்தை மாற்றுங்க. யகூதிகள் அந்த வேலைக்கு செய்ய மாட்டாங்க, நீங்கள் உங்களுடைய நரைமுடிகளை நிறத்தை மாற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதன் மூலம் யகூதிகளுக்கு நசாராக்களுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அன்புக்கு நீ இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் இன்றைக்கி முஸ்லீம்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்களுக்குரிய அடையாளமாக வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் எங்களுடைய தாடி. இந்த தாடி வைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன காரணம் என்று தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுக்கு மாற்றம் செய்யுங்க. வஃபிருல் லஹா வஃபிருல் லஹா வஹ்ஃபு ஷவாரிப், உங்களுடைய தாடிகளை வளர விடுங்க, உங்களுடைய மீசைகளை கத்தரித்துக் கொள்ளுங்கள்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது நபி அவர்கள் யகூதிகளுக்கு முஷ்ரிகீன்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மாற்றமாக செயல்படும்படி ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் அவனுடைய முகத்தில் தெரிய வேண்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இந்த விடயத்திலும் கூட நபி அவர்கள் மாற்று கொள்கைகளுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும். எந்த அளவு என்றால் இபாதத்துடைய விஷயத்தை பாருங்க. எங்களுக்கு தெரியும், முஹர்ரம் 9வது நாள் தாசுஆ என்று சொல்லுவோம். அந்த நாளில் நோன்பு பிடிப்பது சுன்னத்தான ஒரு இபாதத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற நேரம் அங்கே நோன்பு பிடிக்கிறாங்க. யகூதிகள் நசாராக்களும் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் ரசூல்லா கேட்குறாங்க, ஏன் இவங்க நோன்பு பிடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே, இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாதுகாக்கப்பட்டார்கள், அதனால் அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அமைப்பில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு பிடிச்சாங்க, யகூதிகளும் அதனை பிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தியை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்களும் நோன்பு பிடிங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்கள விட நாங்கள் தான் பொருத்தமானவர்கள்னு சொல்கிறாங்க. இப்போ ரசூல்லா மரணிக்கிறதுக்கு முந்தின வருடத்தில் சிலர் வந்து கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்கண்டா, இந்த 10வது நாளில் யகூதிகளும் நோன்பு பிடிக்கிறாங்களே, நாங்களும் பிடிக்கிறோமே. சஹாபாக்கள் விளங்கினாங்க, யகூதிகளுக்கு மாற்றமாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பொழுதும் சொல்லுவாங்கங்கிற விளங்கினதுனால தான் வந்து சொல்கிறாங்க, அவங்களும் பிடிக்கிறாங்களேன்னு சொல்லி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் உயிரோடு இருந்தால் அடுத்த வருடம் 9வது நாளும் நோன்பு பிடிப்பேன், யகூதிகளுக்கு மாற்றமாக நோன்பு பிடிப்பேன் என்று சொல்லி இபாதத்தில் கூட மாற்றத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, இத்தனை அம்சங்களும் எங்களுக்கு எதனை போதிக்கின்றது என்று சொன்னால், முஷ்ரிக்கீன்கள், யகூதிகள், நசாராக்கள் அவர்களுக்கு மாற்றமாக நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதுவும் உண்மையாக வேண்டும் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லதத்தபிஉன்ன சுனன மன் கான கப்லக்கும் ஹதுவல் கஸ்ஸதி பில் கஸ்ஸா, நீங்கள் உங்களுக்கு முன் சென்ற சமூகத்துடைய வழிமுறைகளை
சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள் என்று சொல்கிறாங்க. அப்படியான ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்படியான ஒரு காலம் வந்து விட்டதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு, வந்து விட்டது தான் என்று உறுதி கொள்கின்ற அளவுக்கு இன்றைய இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய கலாச்சாரங்களை புறம் தள்ளிவிட்டு, இஸ்லாமிய ஒழுக்க நெறிகளை புறம் தள்ளிவிட்டு, இஸ்லாமிய விளிமியங்களை தூக்கி எறிந்துவிட்டு அந்நிய கலாச்சாரங்களில் மோகம் கொண்டவர்களாக, அதிலே விருப்பம் கொண்டவர்களாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் சிலர் என்ன செய்யலாம், இந்த தாடி வலிக்கிறவங்க நான் யகூதிக்கு ஒப்பாக இல்லை, நம்மளால் முடியலை, அதனால் நான் வலிக்கிறேன்னு சொல்லலாம். அதே போல இஸ்லாம் சொன்னதற்கு மாற்றமான சில செயல்களை செஞ்சு கொண்டு நான் யகூதிகளுக்கு ஒப்பா போகல, நான் சும்மா நானாக விரும்பி செய்கிறேன் என்று சொல்லலாம். அப்படி சொல்வதும் குற்றம்தான் என்ற செய்தியை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் சொல்லுகிறார்கள், லௌலம் யன்வி தஷப்புஹ ஃபஹுவ ஹராமுன், ஒருவன் நியத்தில் அவர்களுக்கு ஒப்பாகுவதை நினைக்காது விட்டாலும் கூட அந்த செயலை செய்தால் அது ஹராமானதாகும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. வகத் நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி ஸலாத்தி வக்த துலூஇ ஷம்ஸி வக்துல் குரூப், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதிக்கிற நேரத்திலும் சூரியன் மறைகின்ற நேரத்திலும் சுஜூது செய்வதை, அல்லாஹ்வுக்கு தொழுவதை தடுத்திருக்கிறார்கள். என்ன காரணத்தை சொல்லி தடுத்திருக்கிறார்கள் என்றால், சூரியனையும் சந்திரனையும் வணங்கக்கூடிய ஷைத்தானுடைய கொம்புகள் முளைக்கிடையிலே அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வணங்குவதை, ஷைத்தானை வணங்கக்கூடியவர்களான அந்த செயலை செய்வார்கள், அதனால் தான் தடுத்தார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் அறிந்தவர்கள்தான், எந்த மனிதனும் எந்த ஒரு முஸ்லிமும் தொழுகின்ற நேரத்தில் ஷைத்தானுக்கு வழிபடுகிறோம் என்று சொல்லி அந்த இடத்துல தொழுவது கிடையாது, தொழப்போவது கிடையாது. என்றாலும் கூட அதுக்கு ஒப்பாகிவிடக்கூடாது என்பதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதே போன்றுதான் இந்த விடயங்கள் யகூதி நசாராக்களை பின்பற்றுகின்றேன் என்ற எண்ணம் வராது விட்டாலும் கூட அந்த வேலையை செய்வது ஹராமாகும் என்கின்ற செய்தியை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, மனிதனுடைய இயல்பு தான் ஒரு சமூகத்திலே கலாச்சாரத்தை பார்த்தவுடனே அந்த சமூக கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் எங்களுடைய சமூகத்தில் இல்லை, எங்களுடைய மார்க்கத்தில் இல்லைன்னு சொன்னால் அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே என்று நினைக்கிறது மனிதனால் அப்படி விளங்கி கொள்ளப்பட்ட ஒரு யதார்த்தம். என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்துக்கு சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு போகிற நபித்தோழர்கள் போகிற நேரத்தில் அவர்கள் போகின்ற வழியில் முஷ்ரிக்கீன்கள் ஒரு மரத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த மரத்துக்கு தாத்து அன்வாத் என்று பெயர். அந்த மரத்தில் அவங்களோட வாள்களை கொழுவிட்டு எடுத்துக்கிட்டு போவாங்க. இதை பார்த்து சஹாபாக்கள் என்னதுக்கு செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால், அந்த முஷ்ரிக்கீன்கள் அந்த மரத்தில் கொழுவுவதனால பரக்கத்து கிடைக்குது அந்த வாளுக்கு அப்படின்னு சொல்லி செய்தி கிடைச்ச உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இஜ்அல் லனா தாத்து அன்வாத் கமாலஹும் தாத்து அன்வாத், யா ரசூலல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத்து கிடைக்கிறதுக்கு ஒரு மரம் இருக்கு தாத்து அன்வாத்துன்னு சொல்லி, அது மாதிரி எங்களுக்கும் ஒரு தாத்து அன்வாத் ஆக்கித்தாங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க. புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த நபித்தோழர்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டது போல ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இஜ்அல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, பனூ இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு கடவுள் ஆக்கித்தாங்களேன்னு சொல்லி கேட்டார்களே, அது போன்று இருக்கின்றது என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளை, இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் மாற்று மதத்துக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கணும். பொதுவாக உடல் ரீதியாக எங்களுடைய அதாவது உடலை பார்க்குற நேரத்தில் யகூதி நசாராக்கள் முஷ்ரிக்கீன்கள் எப்படி நடக்கிறாங்க, அவங்க காலத்துக்கு காலம் ஏதாவது ஒன்று ஃபேஷன் என்று கொண்டு வருவாங்க. அதில் இருந்தே விளங்குது முந்தியது ஒழுக்கம் இல்லை, பிந்தி வாரது ஒழுக்கமாக இருக்கும், அதுவும் ஒழுக்கம் இல்லை, அதுக்கு பின்னால் மாறும்ன்றது காலத்துக்கு காலம் மாற்றுறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு நிலையான ஒழுக்கம் கிடையாதுன்றது அர்த்தம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒன்றை சொல்லி இருந்தால் அதுதான் ஒழுக்கமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களில் யாருக்காவது தலைமுடி இருந்தால்
அதனை கண்ணியப்படுத்திக் கொள்ளுங்க, அழகாக வச்சுக்கொள்ளுங்க, சிறப்பாக வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடிகளை அழகாக வைத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. கஸா என்று சொல்லக்கூடிய ஒரு பக்கத்தை வெட்டிட்டு அடுத்த பக்கத்தை வச்சுக்கிறது நாங்கள் எங்களை சமூகத்தில் பார்க்குறோம். இன்றைக்கு யஹூதி நசாராக்களுடைய கலாச்சாரம். சின்ன பிள்ளைகளுக்கு வெட்டி விடுறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது ஹராம். நபி அவர்கள் வெறுத்த செய்தி, வெறுத்த விடயம், ஹராமாக்கிய விடயம். இதை எங்கட இளைஞர்கள் சர்வசாதாரணம். இன்றைக்கு புடியமாற முடிகளை பாருங்க, ஒரு பக்கம் அப்படியே ஃபுல்லாக வலிச்சிருப்பாங்க, மேலே கொஞ்சத்தை வச்சு கொண்டிருப்பாங்க. இது யஹூதி நசாராக்களுக்கு ஒப்பாவது நபி அவர்கள் தடுத்த விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கஸா என்பதை தடுத்தார்கள் என்று சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அதே போல இந்த நான் குறிப்பிட்டேன், இந்த தாடியை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாடியை வளர்க்கும்படி சொல்லி இருக்கிறார்கள். அதனை வெட்டுகிறோம். எதனை வைக்க சொன்னார்களோ அதனை வெட்டுகிறோம். எதனை ஒழுங்கமைப்பில் வைக்க சொன்னார்களோ அதற்கு மாற்றமாக நாங்கள் அந்த முடிகளை அலங்கோலமாக முஷ்ரிக்கீன்களுக்கு ஒப்பாக, யகூதிகளுக்கு ஒப்பாக வெட்டி கொள்ளக்கூடியவர்களாக பார்க்கிறோம். அதே போன்று உடலோடு மாத்திரமல்ல, உடையோடும் பாருங்க. இன்னைக்கு சர்வசாதாரணம். இஸ்லாம் ஒழுக்கமான ஆடைகளை அணிய சொல்லி இருக்கின்றது. அவுரத்து தெரிகின்ற அளவுக்கு ஆடைகள் அணியக்கூடாது, இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கண்ணியமான முறையிலே ஆடைகளை அணிய வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு போதித்திருக்கின்ற நேரத்திலே மாற்று மத கலாச்சாரமாக இன்றைக்கு சர்வசாதாரணமாக முஸ்லிமா காபிரா என்று அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவர்களுடைய பேண்டுகள், அவர்களுடைய கலிசன்களை, தொடைகளில் கிழிஞ்ச கலிசன்களை எடுத்து கொடுக்கிறார்கள் பெற்றோர்கள். பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டும். நீங்க பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா தான் அவங்க உடுப்பாங்க. அவங்க சண்டை பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சொல்லுங்க, இஸ்லாம் எங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி தந்திருக்குது. இது ஒழுக்கம் இல்லாத விஷயம். நீ நிர்வாணமா செல்வதும் சரிதான், இப்படி செல்வதும் சரிதான், ஹராமாக்கப்பட்ட விடயம் என்பதை தெளிவாக சொல்லி ஒழுக்கமான முறையில் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இளைஞர்கள் இப்படியான மோசமான கெட்ட மாற்று மத கலாச்சாரங்களை அப்படியே தங்களுக்குள் உள்வாங்கி அந்த அடிப்படையிலே வாழக்கூடியவர்களாக பார்க்கிறோம். நிறைய முஸ்லீம் இளைஞர்கள் பார்த்து முஸ்லீமா என்று சொல்ல தெரியாத ஒரு நிலை. அண்மையில் ஒரு சகோதரர் முஸ்லீம் என்று பின்னால் அறிந்து கொண்டேன். வாகனத்தில் ஏறி இருக்கிறார். அவருடைய இந்த கை இதுவரைக்கும் ஆடை அணிந்திருக்கிறார். இதில் ஃபுல்லாக அப்படியே பச்சை குத்தி இருக்கிறார். அப்படியே பச்சை குத்தி பறவைகளையும் தோற்றங்களையும் பச்சை குத்தி இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கிய தடுத்த மிக மோசமான கலாச்சாரம். எங்களுடைய இஸ்லாமிய இளைஞர்கள் அடையாளம் தெரியாத நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார். ஒருவனை பார்த்து சலாம் சொல்லலாம் என்று நினைக்கிறார், கையில் காப்பு இருக்கு, சங்கிலி போட்டிருக்கிறார். இப்போ முஸ்லிமா காபிரா என்று தெரியவில்லை சலாம் சொல்லுவதற்கு. முஸ்லிம்களுக்குரிய விஷயம் அல்ல. கைகளிலே காப்பு போடுவது, மாலைகள் போடுவது ஹராம். முஸ்லிம் ஆண்களுக்கு ஹராம் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதில் நிறைய பேர் சிலர் பத்துவா சொல்லுவாங்க, என்ன தங்கம் தான் ஹராம், வெள்ளி ஹராம் இல்லைன்னு சொல்லி. வெள்ளி ஹராம் என்பதற்கு ஆதாரம் காட்டுங்கன்னு சொல்லுவாங்க சிலர் பேசுகிற நேரத்தில். வெள்ளி ஹராம் என்பதற்கு ஆதாரம் அல்ல. பெண்களுக்கு ஒப்பாவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கி இருக்கிறார்கள். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா. ஆண்களுக்கு ஒப்பாகக்கூடிய பெண்களையும் பெண்களுக்கு ஒப்பாகக்கூடிய ஆண்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள், சாபமிட்டிருக்கிறார்கள். இதைவிட என்ன தேவை இருக்கிறது? மாலை அணிவது ஒரு ஆணுக்கு வீரமா? கேவலம், கோழைத்தனத்தை ஏற்படுத்தும். கைகளிலே காப்பணிவது, இன்றைக்கு காதுகள் குத்தி கொண்டு காதுகளிலே தோடுகள் அணியக்கூடிய ஆண்கள் முஸ்லிம்கள். அன்புக்கு நீ இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஊரில் இல்லாமல் இருக்கலாம், இங்கு உள்ளவர்கள் நல்லவர்களாக இருக்க, நாளடைவில் வந்துவிடும். நாளடைவில் அது சர்வசாதாரணமாக போய்விடும். எனவே இந்த விடயங்களிலே எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைக்கு சர்வசாதாரணம், இந்த முடிவுடைய விஷயம் சர்வசாதாரணமாக போச்சு, கவனிக்கிறது கிடையாது. முடிவெட்டக்கூடிய விஷயம் வலித்திருக்கிறார்கள், அலங்கோலமாக ஒவ்வொரு டிசைன்களை வச்சு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணம், பாவமாக பார்க்கப்படுவது கிடையாது. எனவே இப்படியான விடயங்கள் மார்க்கத்துக்கு, அதாவது உடல் ரீதியாக முஸ்லிம்கள் மாற்று மத கலாச்சாரங்களுக்கு ஒப்பாகி கொண்டிருக்கிறார்கள். உடை ரீதியாக மாற்று மத கலாச்சாரங்களுக்கு ஒப்பாகி கொண்டிருக்கிறார்கள்.
பண்பாட்டு ரீதியாக மாற்று மத கலாச்சாரங்களுக்கு ஒப்பாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த விடயங்கள் நாங்கள் மாற்றார்களுக்கு சமனாகி போய்விட்டோம் என்றால், அதனால் நாங்கள் கவரப்பட்டோம் என்றால், நிச்சயமாக நபி அவர்களுடைய வார்த்தை பொய்ப்பிக்கப்படுவதில்லை. மறுமையில் எழுப்பப்படுகிற நேரம் முஷ்ரிக்கீன்களோடு, யகூதிகளோடு, நசாராக்களோடு எழுப்பப்பட்டு ஒன்றாக நரகத்துக்கு அனுப்பப்படுவோம். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கட்டும். என்ன லாபத்தை அடைந்து விடப் போகிறோம் நாங்கள் இதனால்? இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் மிகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த கலாச்சாரங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வணக்க வழிபாடுகள், நபி அவர்களுடைய ஒழுக்க விழுமியங்கள் அனைத்தையும் பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்தியோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாத்துக்கு முரணான கலாச்சாரங்கள் எங்களுடைய சமூகத்தில் அதிகமாக அண்மை காலமாக வளர்ந்து வருவதை பார்க்கிறோம். இஸ்லாம் எதிர்க்கக்கூடிய விடயங்களை, இஸ்லாத்துக்கு நேர் எதிரான கலாச்சாரங்கள் எங்களுடைய சமூகத்தில் பறந்து காணப்படுவதை பார்க்கிறோம். அதில் இபாதத்து ரீதியாக கூட எங்களுடைய மார்க்கத்தில் அந்நிய கலாச்சாரங்கள் இபாதத் என்ற தோற்றத்தில் உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். நாங்கள் பார்க்கலாம், அதாவது மாற்று மத கலாச்சாரத்தில் அவர்களுடைய பண்பாடாக அந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்களை, அதாவது முக்கியமாக அவர்களுடைய மத போதகர்கள் என்று கருதக்கூடியவர்கள், அவர்கள் கடவுள் என்று கருதக்கூடியவர்கள், அவர்களுடைய பிறந்த தினம் என்று சொல்லி வைத்துக்கொண்டு அந்த கொண்டாட்டங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அப்படியான கொண்டாட்டங்கள் அந்த சமூகத்தில் இருப்பதை பார்த்த எங்களுடைய சமூகம், அவர்களை விட நாங்கள் என்ன குறை இருக்கின்றது, எங்களுடைய நபி அவர்களை நாங்கள் நேசிக்கிறோமே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான பிறந்த நாள் கொண்டாட்டத்தை மார்க்கம் என்ற அடிப்படையில், இஸ்லாமிய ஒரு இபாதத் என்ற அடிப்படையில் உள்நுழைத்து அப்படியான கலாச்சாரங்கள் பரவி காணப்படுவதை பார்க்கிறோம். அதே போன்று மாற்று மத கலாச்சாரங்களாக எங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் போன்றவர்கள் கைகளிலே ஜபமணிகளை வைத்து என்ன செய்வார்கள், தியானிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த ஜபமணியுடைய தோற்றம்தான் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் சில ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட கைகளிலே தஸ்பீஹ் என்ற தோற்றத்திலே மணிகளை கொண்டு உருட்டி கொண்டு திக்ர் செய்யக்கூடிய வழிமுறைகளை பார்ப்போம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலோ சஹாபாக்களுடைய காலத்திலோ இருக்கவில்லை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலிலே ஒரு கூட்டம் இருந்து தியானிப்பதாக செய்தி கேள்விப்பட்டு வருகிறார்கள். கற்களை வைத்துக்கொண்டு திக்ர் செய்வதை பார்த்த உடனே அவர்கள் பள்ளிவாசலை விட்டு அவர்களை துரத்தி அடிக்கிறார்கள். நபி அவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமாக இபாதத் என்ற தோரணையில் வந்தாலும் கூட, அது என்ன பெரிய அழகாக இருந்தாலும் கூட அது இஸ்லாத்தோடு தொடர்பு பட்டது கிடையாது. மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் வருவவைகள் அனைத்துமே மாற்றமான, மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் தான். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, கலாச்சாரத்திலே குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், நிறைய வாட்ஸ்அப்புகளில் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்களை பார்த்தா தெரியும், பிள்ளைகள், கொள்கை பேசக்கூடியவர்கள் பிள்ளைகளுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்களுக்கு செலவு செய்வதையும் அந்த கொண்டாட்டங்களை விமர்சையாக எடுப்பதையும் பார்க்கிறோம். ஒரு பிள்ளை பிறந்ததால் அவருடைய முதலாவது பிறந்த நாள், இரண்டாவது பிறந்த நாள் என்கின்ற அடிப்படையில் பிறந்த நாள் கொண்டாட்டங்களுக்கு கேக்குகள் ஆர்டர் பண்ணி நிறைய செலவழித்து வீடுகளை அலங்காரித்து இன்றைக்கு நவீனமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், வல்இயாது பில்லாஹ், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும், ஹோல்கள் புக் பண்ணி பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் எடுக்கின்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்த ஹோல்களில் இசைகளையும் மியூசிக்குகளையும் போட்டு மார்க்கத்தை அப்படியே குழி தோண்டி புதைக்கக்கூடிய நிகழ்வுகள் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தில் நடந்தேறி கொண்டிருக்கின்றது. இவைகள் மார்க்கத்துக்கு முரணானது, அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய செயல்பாடுகள். இந்த விடயங்களிலிருந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
எங்களுடைய சமூகத்தில் அடுத்தவங்களை விடுங்க, குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்கள் இதை விட்டு தவிர்த்து கொள்கிறார்களா என்று பாருங்க. கொள்கை பேசக்கூடியவர்களுடைய ஸ்டேட்டஸ்களில் பிள்ளையோட பிறந்த நாளை போடுறாங்க. ஒரு நாள் தானே, ஒரு நாள் தானே, இன்றைக்கு ரசிச்சுட்டு போகட்டுமே, இன்றைக்கு மட்டும் கேட்டுட்டு போகட்டுமேன்னு சொல்லி அவர்கள் சர்வசாதாரணமாக, அப்போ மார்க்கம் வேறு வேணைய கலாச்சாரங்கள் வேறு என்று பிரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு சென்று விட்டார்கள். அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, இவைகளெல்லாம் குற்றமான பாவமான செயல்பாடுகள் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பதன் பேரிலே இசைகளையும் இசை கலாச்சாரங்களையும் ஆண் பெண் கலவன் கலந்து ஒன்று கூடி ஆண்கள் பெண்கள் அனைவரும் இஹ்திலாத் என்று சொல்லக்கூடிய, அதாவது அஜ்னபி மஹ்ரமி பேணாத நிகழ்வுகள் கூட நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போன்றுதான் அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு மோசமான செயலாக போய்விட்ட விடயம்தான் சுன்னத்தான இபாதத்தாக இருக்கக்கூடிய நிகாஹ், திருமணம். இந்த திருமணத்தை எடுத்து நோக்கினால் இஸ்லாமிய திருமணம் எங்கோ இருக்கின்றது, முஸ்லீம்களுடைய திருமணம் எங்கோ இருக்கின்றது. ஒரு திருமணத்துக்கு போனால் இது இஸ்லாமிய திருமணம், முஸ்லீமுடைய வீட்டு திருமணம் தானா என்று கேட்கின்ற அளவுக்கு மிக மோசமான செயல்பாடுகள் அங்கே நடந்தேறுவதை பார்க்கிறோம். திருமணம் என்ற பெயரால நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக போய்விட்டது. இவைகள் அனைத்து விடயங்கள் சம்பந்தமாக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் கொள்கைவாதின்னு பேசினதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. இன்னைக்கு பார்க்குறோம், அடையாளம் போடுவதற்கு என்று சொல்லி ஒரு விருந்தை வைக்கிறாங்க. மார்க்கத்தில் இல்லாத விஷயம், அதுக்கு ஒரு பட்டாளமாக வந்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் மருதாண்டி வைக்கிறதுக்கு என்று சொல்லி ஒரு திருமணத்தை வைக்கிறாங்க. எங்கிருந்து வந்த இந்த கலாச்சாரங்கள்? எங்கிருந்து வந்த கலாச்சாரங்கள்? அதற்கு அடுத்தபடியாக தட்டு மாற்றக்கூடிய ஒரு கலாச்சாரம். கேவலம் ஒரு கொள்கை வீட்டு சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. கொள்கை வீட்டில் நிக்காஹ் நடத்துவதற்காக வாங்கன்னு சொல்லி போனால் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிற நேரம் பெண் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 சகன்களில் ஒவ்வொரு பொருள்கள், பழங்கள், அது போன்ற ஆடைகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், எங்கிருந்து வந்த கலாச்சாரம்? தெளிவாக நேரடியாக இந்து கலாச்சாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த விடயம் மார்க்கத்துடைய தோரணில் அதில் வெள்ளை புடவை போட்டு சுத்தி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மார்க்கத்துடைய சாயம் பூசி இபாதத் என்ற அடிப்படையில் இவைகளை எல்லாம் செய்கிறார்களே, எவ்வளவு மோசமான கலாச்சாரம்! இஸ்லாத்தில் இப்படியான கலாச்சாரங்களை உள்நுழைப்பது எவ்வளவு மோசம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதே போன்று அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, பெண்கள் அலங்கரிக்கப்படக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம். ஒரு இடத்துல ஒரு வறுமையான குடும்பத்தில் திருமணம் நடக்குது. அவங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா கஷ்டமான குடும்பம், திருமணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. திருமணம் அண்டு பொண்ணை தேடினா எங்கன்னு சொல்லி தேடினா பொண்ணை எங்கேயோ கொண்டு போயிருக்கிறாங்க. எதுக்கு? அலங்கரிக்கிறதுக்காக. 60,000-70,000 செலவழித்து அடுத்தவர்கள் இவர்களுடைய வறுமையை போக்குவதற்காக ஏதோ திருமணத்தை செய்து பிள்ளையை கரை சேர்க்கட்டும் என்பதற்காக சில பொருளாதாரங்களை கொடுக்குறாங்க. அந்த வீட்டில் 60,000 கொடுத்து பெண் அலங்கரிக்கப்படுகிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நிர்பந்தமாக்கி விட்டார்கள் என்பதை பாருங்கள். இவ்வளவு மோசமான செயல்பாடுகள் எங்களுடைய சமூகத்தில் நடந்தேறி கொண்டிருக்கின்றது. அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, இப்படியான செயல்பாடுகளிலிருந்து நாங்கள் இவைகள் பிழை என்பதை உணர்ந்து நாங்கள் திருந்தி இஸ்லாம் போதிக்கக்கூடிய அமைப்பிலே, இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைப்பிலே இஸ்லாமிய கலாச்சாரங்களை, இஸ்லாமிய பண்பாடுகளை நாங்கள் அணிகலனாக கொண்டு நடக்கின்ற நேரம் எங்களை பார்த்து அடுத்தவர்கள் திருந்துவதற்கு பொருத்தமானதாக இருக்கும். குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்களிடத்திலே இந்த நிகழ்வுகள் நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். எங்கே நாங்கள் குர்ஆன் சுன்னா அடுத்தவருடைய வீட்டில் நடக்கின்ற நேரம் அதைகளை குறையாக பார்க்கிற நாம், எங்களுடைய வீட்டில் நடக்கும் என்று சொன்னால் ஒரு நாள் தானே, இன்னைக்கு மட்டும்தானே என்று நாங்கள் சலுகை கொடுப்பதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சலுகை கொடுப்பதற்கு நாம் யார் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹு தஆலாவால் கொடுக்கப்பட்ட பூரணமாக கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை திட்டம்
என்றென்றைக்கும் சிறந்தது, மாற்றங்களுக்கு உட்படாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனை சரியான முறையில் பின்பற்றி வாழுகின்ற நேரம்தான் நாம் ஈடேற்றம் பெற முடியும். மாற்று கலாச்சாரங்களில் வீழ்ந்து விடாமல் தூய்மையான இஸ்லாத்தை இறுதி மூச்சு வரை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.